வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ காயினை பற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் ஃபிசிக்கல் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லப்படும் இந்த PNP காயினை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இதை பற்றி பேசலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோஸ் அப்படிங்கிற ஒரு லோகோவோட நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீலியோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி பாக்ஸ் சுற்றி பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு தெரியுது. பின்னாடி இருக்கிற அட்ரஸ் பார்த்துறது மூலமாக நம்மளுக்கு வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டப்ஸ்லாம் நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங் ஒன்றும் இல்லை, ரொம்பவே வந்து சிம்பிள் தான். இதை வந்து ஃபுல் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு எஜெக்ட் ஆகுது. ஸோ எஜெக்ட் ஆனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் கிரிப்டோ கரன்சி இங்கே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காயின் வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ், இது வந்து செம ஹெவியாக இருக்குது அண்ட் ரொம்ப வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இதுதான் அந்த காயின். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோஸ் குரூப்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் கொடுத்துருக்காங்க. நடுவில் 1000 PNPன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அதோட பேக் சைடு. ஸோ பேக் சைட்லேயும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோஸ் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து PNP காயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் லோகோ இருக்குது. ஸோ இந்த 1000 PNP அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மினிமம் டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் பொருள் தான் நம்மளுக்கு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கார்டு, இந்த காயின், இதோட யூசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ ரெகுலேட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சிஸ்னால் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியும் அன்ரெகுலேட்டடில் இருக்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கிரிப்டோ கரன்சிஸும் வந்து அன்ரெகுலேட்டடாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை போக்குறதுக்காக இவங்க வந்து இது ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் எல்லாரும் வந்து கரன்சிஸ்க்கு பதில் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி அன்ரெகுலேட்டர்லேருந்து ரெகுலேட்டராக மூவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி லாண்ட்ரிங் வந்து நடக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்த டிரான்சாக்ஷன் நம்மளால் வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும். பட் இதில் வந்து ஒரு ரெகுலேட்டடாக ஒரு கிரிப்டோ கரன்சிஸில் வந்து நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். KYC பண்ணி பியர் டு பியர், அதாவது P2P டிரான்சாக்ஷன் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் காயின், அதாவது கார்டு வந்து பார்த்திங்கன்னா PNP கார்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வாலெட்டோட செக்யூரிட்டி கார்டாகவும் ஆக்சஸ் ஆகும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நார்மல் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இந்த காயின் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து வாங்குறீங்களோ, PNP காயின்ஸ் வாங்குறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த கார்டில் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். அதே மாதிரி வாலெட்லையும் அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஏதாவது பொருள் வாங்குறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இது வந்து இன்னும் ஆக்டிவாக வரலை, அஃபிஷியலாக வந்து அவங்க ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இது வந்து பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் PNP காயின் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணப்படலை. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து போய் பார்க்கறது மூலமாக உங்களால் வந்து PNP காயினை வாங்க முடியும். வாங்கி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பரிசை வந்து பெறலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 1000 PNP காயின்ஸ் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ் ஆஃபராக வந்து இந்த ஒரு காயின் அண்ட் இந்த கார்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு பொருளும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 PNP காயின் வாங்குறது மூலமாக கிடைக்கும். ஸோ அந்த 1000 PNP காயினை நீங்கள் வந்து இந்த கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இதில் ரிஸ்க் இருக்குது. ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்குறதா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கிரிப்டோ மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கார்டில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, செக்யூர்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும். அதே மாதிரி ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு. ஸோ வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போய் யூஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் இதில் வந்து சப்போர்ட்டட் கரன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் ருபீஸ் இருக்குது, ஹாங்காங் டாலர்ஸ் இருக்குது, அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்குது, யூரோ, ஜாப்பனீஸ் yen இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு பிரிட்டிஷோட பவுண்ட் இருக்குது, கனடியன் டாலர்ஸ், ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மே 2020 பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் பைனான்ஸ் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணிவிடுவாங்க இந்த காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட இந்த காயினை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து 1000 காயின்ஸ் வாங்குறது மூலமாக உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். டெஃபினட்டாக வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் அதில் வந்து தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.